சரியான வெப்பநிலை கூடவாக இருக்கின்றது. அந்த நிலையிலும் கூட நிறைந்த பக்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நல்லா இருந்துச்சு. 6 வின்னர் வந்து நான் பார்க்கல. டென்மார்க்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. Ja, trinken? Der Tempel ein Teil von einer Ausstellung Museum im nächsten Jahr. Ja. China ஜாமான பாய் 5 ரூபாய்க்கு வித்து விட்டான். இதா? ஓ 5 ரூபாயா? 5 யூரோ. ஜனாவை தயவு செய்து இந்த அறிவுச்சி நிமிடத்திற்கு வருமாறு அழைக்கிறோம். அப்படியே ஷர்ட் லைன் பண்ணி போட்டுட்டு வந்து நிக்குதுகள். அடையாளம் தெரியாம தின்றாங்க. அடையாளம் தெரியாம பாப்போம். இங்க நல்ல வடிவா இருக்கு, பார்க்கல தண்ணியெல்லாம் இருக்கு. எல்லா கோயிலுக்கும் போறோம். வந்து காலம் 90ஆம் ஆண்டு வந்து 90 வந்துட்டீங்களா? 35 வருஷம். வந்துட்டீங்களா? நான் 9 மணிக்கு 8 மணிக்கு வந்து அங்க கார் அங்க விட்டுருக்கு ஹவுஸ் ஸ்பாட் அடிக்கிட்டு. Ja, gerade hatten wir die Japa. Ja? Als Roti hier. Roti, ja. Okay. Gut. Bro. Asadin. இன்னும் ஒரு கடை. வாழைப்பழங்களை பார்க்கத்தான் ஆசையா இருக்குப்பா. ஓ எல்லா சாமானும் கிடக்கு, சுத்தி வரைக்கும் வளைச்சு எடுக்கலாம். வணக்கம். எந்த கடை, எந்த ஸ்டார்ட்? நீங்கள் டென்மார்க்ல இருந்து வந்துருக்கீங்களா? ஓகே. அங்க கடையா வச்சிருக்கீங்க? இங்க இருக்கு. ஓகேயா. ஸ்ரீ அம்பாள் கியோஸ்க் டென்மார்க்ல இருந்து வந்து போட்டிருக்கணும். எட்டீரோ கொய்யா பழம். அம்மா அடிவான கூடையா கிடையாது. வணக்கம் அக்கா. ஓ இந்த கூட நல்ல வடிவா இருக்கு. சக்திஸ் டோட்முண்ட். கடை எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்றே தெரியல. எக்கச்சக்கமான கடை இழப்பா. தமிழ் குசினி என்று சொல்லி ஒரு கேட்டரிங்கோட வச்சிருக்காங்க. சரி, நாம போய் இதை குடிச்சிட்டு வருவோம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லோருக்கும் வேண்டியதுன்னா சுகம். அதுலேயும் சாஸ்திரமா எப்போது இருக்கக்கூடிய ஒரு சுகம், ரொம்ப அதிகமான ஒரு சுகம். அந்த சுகம் என்னன்னு கேட்டா அதுதான் மோசம். அப்படியே கேட்டா ஒரு மோசம்
அதனால அவரை வந்து ஜெகத்குரு அப்பேற்பட்ட பகவத்பாதாவுடைய பல வருஷங்கள் நல்லா பட்டுட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் பட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம். அந்த வர அன்னைக்கு அப்பா வந்து வந்துட்டார். என் பையன் வந்து அந்த பையன் வந்துட்டு இருந்தான். வரும்போது அந்த பையன் நடந்து வரும்போது அவனை அப்பா பார்த்துட்ட உடனே அந்த அப்பா தெரிஞ்சிட்டு என்னன்னு கேட்டா நல்லா பட்டுட்டு வந்துட்டான். ஆனா அந்த கோயிலுக்கு ரொம்ப அப்படின்னு அவன் பார்த்த உடனே ஏன்னா அவன் நடந்து வந்துட்டு இருக்கல அப்படி இருந்தது. சாதாரண சொல்றதையும் நான் பார்க்கலாம். யாருக்கு ரொம்ப அகங்காரமா இருக்குமோ அவன் நடந்துக்கிற ஒரு விதானமே ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் எப்படி நடந்து பாரு மாதிரி இருக்காங்க. இவருக்கு வந்து தனியா ஒரு மாதிரி தெரியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. அவன் வந்த உடனே கேட்டா எல்லாத்தையும் படிச்சுட்டே அப்படின்னு கேட்டான். அவன் எல்லாத்தையும் படிச்சாச்சு அப்படின்னு கேட்டான். சொன்னான் வேறு படிச்சாச்சு டாக்டர் படிச்சாச்சு வணக்கம். அப்படின்னு சொன்னான். எப்படி இருக்கீங்க? அன்றைக்கு தான் ஜெர்மனிஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல்ல ஃபைனல்ல உங்களை பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் 6 வின்னர் நான் பார்க்கல. இவன் எனக்கு தெரியும் லாஸ்ட் டைம். அது என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ். இப்போ நாங்கள் பார்த்தப்பெல்லாம் வந்து ஜெர்மனி நெக்ஸ்ட் டாப் மாடலில் 2வது இடத்துல வந்தவா அவ தான் நீங்கள் பார்த்தீங்க. மோருக்கு சர்பத்துக்கு இருக்கு. மோர் இருந்தாங்களா? மோர் ஆமா. நன்றி அண்ணா. மோர் மட்டும் கொடுக்காட்டி இன்றைக்கு சிலத்துக்கிட்டே கஷ்டம். ஆனால் அவ்வளோ இந்த மாதிரி கேட்டப்போ இன்னும் எனக்கு கேள்வி இந்த மாதிரி அவங்க இருந்தாருன்னா இன்னும் விஸ்தாரமா தெரியுமா அதை சம்பந்த சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த நாள் 9 தடவை அப்படின்னு கேட்டா அப்பாவும் அதுக்கு தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தை வந்து 9 வாட்டி அங்கே. அதனால இப்பேற்பட்ட ஒரு அத்வைத தத்துவத்தை இந்த உலகத்தில் பகவத்பாதர் உபதேசம் பண்ணிருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதர் எந்த ஒரு தத்துவத்துக்கு மேல இன்னொரு விஷயமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் உபதேசம் பண்ணிருக்கார். அதனால பகவத்பாதரை நாம் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட பகவத்பாதருடைய ஒரு சாநித்தியம் இந்த இடத்துல காமாட்சி அம்பாள் கோவில்ல இருக்கக்கூடியது இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பகவத்பாதருடைய சாநித்தியம் இருக்கு. இந்த சாநித்தியம் இங்க இருக்கிறதே எல்லா பக்தர்களுடைய அம்பாளுடைய சாநித்தியத்தோட பகவத்பாதருடைய சாநித்தியம் இங்க இருக்கிறதே எல்லா பக்தர்களுடைய ஒரு பெரிய பாக்கியம். அதனால இந்த இடத்துல எப்படி பகவானுடைய பல அவதாரங்களை நாம் எப்படி நன்னா பூஜித்து அந்தந்த அவதாரத்தின் ஜெயந்தி உற்சவம் என்னைக்கு பகவான் அவதாரம் பண்ணியிருக்காங்க பேர் ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, நவராத்திரி, சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி, நரசிம்ம ஜெயந்தி, ஸ்கந்த சஷ்டி முதலான இந்த எல்லா உற்சவங்களையும் ஆச்சரணம் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி பரமசிவனுடைய அவதாரம் இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதருடைய ஜெயந்தி உற்சவத்தையும் எல்லா இடத்திலையும் ஆச்சரணம் பண்ணணும். விசேஷமாக இந்த காமாட்சி அம்பாள் கோவில்ல இருக்கக்கூடிய பகவத்பாதருடைய சாநித்தியத்திலையும் பிரதி வருஷம் வரக்கூடிய வைசாக சுக்ல பஞ்சமி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி உற்சவத்தையும் எல்லோரும் நன்றாக ஆச்சரணம் பண்ணணும். அந்த சந்தர்ப்பத்துல பகவத்பாதர் ரச்சனம் பண்ண ஸ்தோத்திரங்களை படிக்கணும். அதே மாதிரி விசேஷமாக என்ன உபதேசம் பண்ணியிருந்தார், என்ன ஒரு தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருந்தார் முதலான எல்லா விஷயங்களையும் எல்லோரும் நன்றாக தானம் பண்ணணும். இந்த மாதிரி சங்கர ஜெயந்தி உற்சவம் இந்த வரும் சங்கர ஜெயந்தி உற்சவத்துல இருந்து இந்த இடத்துல நடக்கணும். எப்படி இந்த வருஷம் அம்பாளுடைய தேதி உற்சவம் முதலான உற்சவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வைசாக சுக்ல பஞ்சமி சங்கர ஜெயந்தி உற்சவம் நடக்கணும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்துல எல்லோரும். அதே மாதிரி எங்க மனசுல வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேரணை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை என்னன்னு கேட்டா அங்கே ஒரு அம்மா என்ன இருக்குது? Und für Ihre Mühe. Vielen Dank. Und wir hoffen auf Ihre Unterstützung weiterhin. அறிவித்தல் ஒன்று
இங்கே முன்பாக ஒரு மயங்கி விழுந்திருக்கிறார். ஆகவே தயவு செய்து முதலுதவியாளர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இங்கே தேருக்கு முன்பாக உள்ள வாசலில் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆகவே முதலுதவியாளர்கள் தயவு செய்து வந்து உதவுங்கள். நன்றி. போயிட்டு வரோம். இப்போது அம்பிகையினுடைய ரதம் பவனி வர இருக்கின்ற இந்த வேளையிலே தயவு செய்து இந்த வனத்தை கொடுப்பதற்காக விகாமாஸ்டர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். தயவு செய்து இடத்தை விட்டு கற்பூரச்சட்டி, பால்சம்பு, காவடி போன்றவர்கள் விநாயகருடைய ரதத்திற்கு முன்பாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடியவர்களும் விநாயகருடைய ரதத்திற்கு முன்பாக வீதிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது அம்பிகையினுடைய படம் எடுத்துக் கொடுக்கப்பட இருக்கின்றபடியால் தயவு செய்து இடைவெளியை தந்து இதுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். படம் உங்களுக்கு அந்த உடனே நீங்கள் படம் எடுக்கக்கூடாது. நான் தேர்தலில் உட்கார்ந்து மணி எடுக்கின்ற வேளையில் மட்டும் எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் கட்டியம் சொல்லப்படும். அந்த கட்டியத்திற்கு மணி நாங்கள் வாசிப்போம். அந்த மணிச்சத்தை கேட்டு நீங்கள் தேர்தலிக்கூடாது. பொறுமையாக இருங்கள். நான் கையை சொத்தப்படுறதுக்கு தேர்தலிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு அறிவித்தலோடு ஹம் நகரைச் சேர்ந்த சிறுமி பியர் சஸ்மிதா அவரது பெற்றோர் ரஞ்சித் குமார் அவர்களை தவறவிட்டுள்ள இப்பொழுது தேடிக் கொண்டிருக்கிற தயவு செய்து தகவல் அறிவிப்பு நிலையத்திற்கு மறுபடியை பெற்றுக்கொள்ளுமாறு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அறிவித்திருந்து எல்லோரையும் இங்கே சுகாதார பிரிவினர் அறிவித்திருக்கின்றார்கள். உங்களை நீர் அருந்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள். காலநிலை மிக மோசமாக இருப்பதால் எல்லோரையும் நீங்கள் தண்ணீரை அருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். எல்லோரும் அங்கே தண்ணீர் துண்டில் சென்று தண்ணீர்களை வாங்கி அருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம். நீங்க எவ்வளவு நேரமா தூக்கிட்டு நிக்கிறீங்க? கன நேரமா? மிகவும் பக்குவமாக பயபக்தியாக இருக்க வேண்டும். பாதணிகள் போட்டிருக்க கூடாது. ஆண்கள் மேலாடுகளை கலட்டி அம்பிகையை பயபக்தியோடு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, இந்து சமயத்தினுடைய அந்த தத்துவம். எனவே தயவு செய்து ஆண்கள் மேலாடுகளை கலட்டி வனத்தை பிடியுங்கள். பாதணிகள் எங்கும் அங்கே அணிந்திருக்க கூடாது. மிகவும் அமைதியான முறையிலும் மிகவும் பக்தியான முறையிலும் இந்த வடத்தினை இழுத்து எமது தேரை 3ஆம் வீதிக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கவனத்தில் கொள்ளுங்கள். சிறுமிகள் இங்கு அழுத வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே நெடுந்தூரம் பயணிக்கின்ற தேருக்கு முன்பாக உங்களுடைய குழந்தைகளை அழைத்துச் செல்லுங்கள். தத்துவமசி அகமாஸ்மி அயமாத்ம பிரம்மம் முடிவிலே பிரஜானம் பிரம்மம் என சாரதா வீரர்களே, இப்பொழுது அம்பாள் புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. தேங்காய் உடைத்தவர்கள் அந்த இடத்தை துப்புரவு செய்து தரும்படி உங்களை தொண்டர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக தேங்காய் அடித்த இடத்தை துப்புரவு பண்ணும்படி கேட்டு மெல்ல மாடிங்க மணிங்க இப்படி ரதம் புறப்படும் நேரம் இப்பொழுது ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் ஒழுங்கு செய்கின்றன. தயவு செய்து அமைதியாக வளத்தை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் அங்கே நுழைவு வாயில் வெளியேறும் வாயிலில் தயவு செய்து அமைதியாக நெரிசல்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று முதலில் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அயோத்தியாதிகண்டே தேர்மன் சுந்தரபுரி நாமாங்கித தேற்றே கம்பிராஜமானஸ்ய உல்போ புண்ணியக்கிராமே ஸ்ரீ லலிதா மகாதிரிபுரசுந்தரி காமாட்சியம்பிகா சுவாமின் மங்கள விஸ்வவாசவரச மகோத்சவ தின ரதோத்சவ கால ரத ஆரோகண காலே மூஷிகாரூட நாகரிக்னோபவிதின வாசாங். ஆகவே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதுதான் சாலை. நீங்கள் ஒரு வேலை
தனியாக உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி தரப்படும். அதிலே நீங்கள் காவடி டான்ஸ் தனியாக ஆடலாம். இது பக்திபூர்வமாக செய்யப்படுகின்ற ஒரு உற்சவமாகும். ஆகவே காவடி ஆடுகிறவர்களும் அதே போன்று ஆட வேண்டும். அதே நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவர்களும் அவர்களுக்கு ஒத்தாசை பிடிக்க வேண்டும். அதோடு செடில் பிடிப்பவர்கள் அதிகமான அனுபவசாலிகளும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடம்பிலே உள்ள தோல் பிரிகிற அளவுக்கு இழுக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே எச்சரிக்கை பண்ணுகின்றேன். இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கற்பூர சட்டி. இப்ப தொடர்ந்து 3வது வீதி வருகின்றவர்கள், பால்சம்பு வருகின்றவர்கள் வாசலுக்கு போகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முன் வாசலுக்கு போகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செஞ்சு முன் வாசலுக்கு புறப்படுங்கள். அத்துணை ஆசிரியர்களும் வானத்தை பொதியும் சூரியனை அறிந்திருக்கிறது. எதிர்மாற்றினுடைய அருள்வளம் பெறுகின்ற பொழுது எங்களுடைய பிரணவ சித்தர் கூறிய அத்துணை ஆலோசனைகளையும் அறிய தருகின்றோம். அமைதியாக இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே சங்கார அவதாரியாக ருத்ரியா இப்பொழுது அஷ்டசக்திகளுக்கும் விஜயம் செய்யும் காவான். Hallo, was ist das? Das Mikrofon, dann nehmen wir gleich die Sounds auf, Ja. weil der Tempel ein Teil von einer Ausstellung Museum im nächsten Jahr. Ja. Weil er ja auch zur Hammergeschichte gehört. Ja. Deshalb ist er dabei. Ach so, ich dachte, ihr seid YouTubers oder so. Alles klar. Habt ihr was getrunken? Wasser, ja. Da gibt's Moor, Sarbat und sonst, ja? Genau hier, rechts und links. Einfach holen und trinken. Viel trinken. லக்ஸே எப்படி வணக்கம். என்ன ஊர்ல கூட கொண்டு திரிஞ்ச மாதிரி கிளம்பிட்டீங்க? சைனா ஜாமான இதா 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு வித்துட்டான். பெருசா கிடக்கன. விழாப்பழம், மாம்பழம், அந்த பழம், இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அங்க வித்து முடிஞ்சிரும் தம்பி. என்ன பிளான் இருக்கு? இப்படியே போய் தம்பி நீ தப்பு கணக்கு போட்டு இருக்கா? அங்கெல்லாம் வித்து முடிஞ்சு. பிரச்சனை இல்லை தானே? சரி, இந்த என்ன மாதிரி இருக்கு இந்த இந்த தேர் திருவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோயிலுக்கும் போயில, சோறும் கிடைக்கல, இந்த காத்து அடிக்குது. அவ வேந்தன அப்ப நில்லுங்க கொஞ்ச நேரம். தேர் இப்ப இந்த ரோட்டால அப்படியே போகுது. இல்ல இல்ல இனித்தான் வருது கொஞ்சம். அப்ப என்ன சர்பத்தை கருபத்தை குடிச்சீங்களா? என்ன பாசி, அவன் ஆரம்பத்துல நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தானே. சனம் சரி, இப்ப ஊர்ல இருக்கிறவங்களோட சனத்துக்கு சொந்தக்காரருக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் ஜெர்மனுக்கு வாங்க, அடுத்த முறை கோயிலுக்கு. அடி அடி சும்மா அனல் உச்சி பங்குனி வெயில் பல்லடிச்சு. அப்ப என்ன பூந்தி பூந்தி கிந்தி வாங்கி சிவனே உண்டு. இப்ப அம்மன் கூப்பிட்டபடியா வந்திருக்கீங்க. அந்த அம்மன் கூப்பிட்டாவது இந்த அம்மன் கூப்பிட்டாலாம் பிரச்சனை. என்ன இதை வருஷத்துல இருக்கு, அப்படி வரத்தானே வேணும். பார்த்தனியா ஜெயமங்காரர் உங்களமாய் ஆளே இல்லை. அவங்க கணக்கா வந்தாங்க, சாரிய கறியை கட்டினாங்க, பஞ்சாபியை வாங்கினாங்க, சாப்பாட்டை வாங்கிட்டு சுத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். நம்மள தமிழ் ஜனம் தான் வெயில் வெயில் அழுது. வேற இந்த வயசுல எல்லாம் சொல்லக்கூடாது, கெட்டு போயிடான இல்ல. அது வயசு வந்தாக்கள், வயசுக்கு 18 வயசுக்கு உட்பட்டாக்கள் பார்க்கப்படா. இந்த இந்த இவர் சொல்ற ரகசியத்தை சரியா சுத்தி பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாமி தேர் வந்து எடுத்துக்கொண்டு வருது. கிட்டத்தட்ட 2:30 மணி ஆகுது. கோயிலுக்கிட்ட தேர் வந்து சுற்றி கொண்டு வந்துட்டுது. சரியான வெயில் அண்டபடியா
இந்த நிலத்தில் வருங்காலோட நடக்கலாது ஆக்களுக்கு சரியான சூடு. பாவம் இந்த பிள்ளைகள் வந்து பால்குடம் எடுக்கிறதுகள் இதெல்லாம் வந்து விடிய வந்தவங்க வருங்காலோட நார்மலாக வந்து அந்தந்த இடத்துல நின்று ஆக்கள் காலுக்கு தண்ணி ஊற்றி விடணும். இங்கே வந்து அந்த முறையை பின்பற்றலையேன்னு தெரியாது. திடீரென்று விளவு வைக்க வந்தபடியாக அதை பற்றி யோசிக்கலை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் இங்கே திரும்ப பிஸி ஆகிட்டீங்க. இன்னைக்கு போகாது இன்னொரு பஸ்ஸில் வருதுகள். இங்கு தமிழ் பேசுகின்றதுதான் பாடல் கூட பாடமாக்கி பாடிவிடலாம். செந்தமிழும் நாப்பழக்கம் சிறப்பாக சொற்களை பேசுகிற இந்த செல்வி தமிழ் MTV-யிலே ஒரு ஒளிபரப்பு செய்கிற ஒரு செல்வியாகவும் சிறப்பாக இந்த ஜேர்மனியை அடையாளப்பட வேண்டிய ஒரு செல்வி. ஆகவே இவர் போன்ற செல்விகளை தமிழ் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பங்களை வழங்குவதன் மூலமாக இவ்வகையான ஆலயங்களுடைய சொற்பொழிவுகளிலும் பேச்சிலும் இவர்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததி இந்த இயலிசை நாடகம் என்கின்ற முத்தமிழையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது, இசைத்தது, நாடகமாக்கியது மூன்றையும் சேர்த்து இசையால் இங்கு நடைபெறும் செயல்களாலும் இவ்வகையான அனைத்தினாலும் எம்பெருமாட்டியை மனம் குளிரச் செய்வோம். இன்று உஷ்ணமாக 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். எங்கிருந்தோ வந்த மகிழ் கூட்டம் இறையருளாலே தனித்து வெயிலை குறைத்து இதமாக ஆக்கியிருக்கிறது. இதுதான் அருளமுதம். இந்நேரத்திலே ஒரு அறிவித்தல். லிப்டட் என்கின்ற இடத்திலிருந்து ஜனோஜன் என்னும் ஜனாவை தயவு செய்து இந்த
அறிவிப்பு செய்யும் இடத்திற்கு வருமாறு அழைக்கிறோம். மூசாதாரை சேர்ந்த ஆண்களுடைய கருவியர்களை கொண்டோம். மூசாதாரை சேர்ந்த ஆண்களுடைய கொள்ளுங்க வடிவா அம்பி சுமார் சரி அப்போ அப்புறம் சந்திப்போம். பழைய காயல் அப்படியே ஷர்ட்டு லைன் பண்ணி போட்டுட்டு வந்து நிற்குதுகள் அடையாளம் தெரியாம திருடாங்க. அடையாளம் தெரியாது இப்போ போலீஸ் அந்த ஒரு கிளீன் பாய்ஸ் கிளீன் கட் யூடியூப் தான். பைசங்கர் இந்த நம்மளோட பிரதர் வந்திருக்கார் ஹீரோ தமிழர். எப்படி அடையாள பேர் தமிழர் கிணறு ஒன்று கட்டி வச்சிருக்கணும். பார்ப்போம். இங்கே நல்ல வடிவாக இருக்குது, பார்க்கல தண்ணியெல்லாம் இருக்குது. ஊர் கிணறு மாதிரி இருந்துச்சு. கோயிலில் நல்லா இருக்கு. தண்ணி கொஞ்சம் நிற்கிது. இதானப்பா அந்த கலாச்சார மண்டபம். அங்கே கேணி கட்டியிருக்கிறாங்க. இந்தா இதோண்ட கட்டாப்பாட்டு மணலம் போட்டிருக்கு. வணக்கம், நல்லா இருக்குண்ணே. இதில் நல்லா காற்று அடிக்குது. ஓ, அப்படி எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? போர்க்கன் என்ன ஹொலண்ட் போர்டர் அங்கே அந்த அந்த கிரைஸ் யா போர்க்கன். நடுக வாரினீங்களா? அப்படியா கும்பிட்டீங்க? இப்போ சாமி ரோட்டுக்கு இறங்குது தானே? ஓ, இப்போ தானே போகுது. போய் வர கொஞ்சம் நேரம் செல்லும். எங்கள் ஊரில் எந்த கோயிலுக்கு போகிறீங்க? எல்லா கோயிலுக்கும் போகிறோம். வந்து 90ஆம் ஆண்டு வந்து 90 வந்துட்டீங்களா? 35 வருஷம். அப்படியே போய் வரீங்களோ? ஊருக்கு போகிறீங்களோ? வீடியோ பண்ணி போடுவோமே. ஓ, அப்போ என்ன ஊருக்கு போகிறீங்களா இந்த முறை? இந்த முறை போகிற ஐடியா இருக்குது. தான் இருக்கும். இப்போ இல்லை என்ன பிரச்சனைடா, டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு குடும்பம் போகிறேன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ முடியும் நினைக்கிறீங்க? நோமெல்லாம் முந்தி நாங்கள் போன வருஷம் எல்லாம் போனது எமராக்ஸி தான் டிக்கெட் செஞ்சேன். எமராக்ஸு வந்து கொஞ்சம் குறைஞ்ச காசு. நோமெல்லாம் 900 யூரோ போய் வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டோ? நீங்கள் இப்போ குடும்பம் வேண்டா 4 பேருண்டா ஒரு 1000 4000 ரூபா. 4000 ரூபா. ஓ, அது 4000 ரூபாண்டாக்குள்ள இப்போதைய சூழ்நிலையில் 4000 ரூபா பெரிய காசு. இப்போ டிக்கெட் 1400 ரூபா போகுது, 1600 ரூபா போகுது விலை கூட்டிட்டு. அது வந்து ஃபேரியன் டைமில் வந்து ஹீரோ கூடும். ஓ, 1200 1400 யூரோ போகுது. அப்புறம் அங்காளையும் ஊரில் எல்லாம் விலை ஓடிட்டு
சாமான்கள் விலகான் எல்லாம் சிக்கலாம் அதுக்கடையில் பிரச்சனையெல்லாம் துவங்கிருக்குது. உண்மைதான், எல்லாம் பார்த்து தான் செய்யணுமே. சரி, அப்போ இருங்க, என்ஜாய் காடிவா. ஓகே, ஹலோ, வணக்கம். எங்க தெரிச்சோர்ரா கரண்ட் வேலை செய்யாம்பி கரண்ட் வருதா? அப்பா இப்போதான் சாமி வழியில் போயிருக்கு, நீத்தானே சனம் பெறும். யாரோட வந்தீங்க? ஓகே, 6 மணிக்கு வந்துட்டீங்களா? நான் 9 மணிக்கு 8 மணிக்கு வந்து அங்கே காரை அங்கே விட்டுருக்கு, ஹவுஸ் ஸ்பாட் அடிக்கிட்டு. நடந்து போகணும் வைக்கச்சேக்கம். சரியாப்ப என்ன ரோடி ஒழிக்கிறாரு. ரஞ்சன் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாங்கி சாப்பிட்டியா? காலநிலை மிகவும் கொடூரமான நிலையிலும் கூட அடியார்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய முக்கிய கடமையாக இருக்கின்றது. எனவே அங்கே தண்ணீர் பந்தல்கள், நிலவு வரங்கள் என்பன இருக்கின்றன. தயவுசெய்து நீங்கள் வேண்டுமான அளவு நீர்களை அருந்தி நிலவுகளை நாடி அம்பிகையினுடைய அந்த அருட்கராட்சத்தை பெற்று அம்பிகையினுடைய இந்த போர் திருவிழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு அன்னதானத்திலும் நெரிசல்கள் இல்லாமல் அன்னங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். என்று முப்பத்தாரை சேர்ந்த பாப்பா என்பவர் கொக்குகளை சேர்ந்த ராணி என்பவரை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் ராணியாவை சந்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முப்பத்தாரை சேர்ந்த பாப்பா என்பவர் கொக்குகளை சேர்ந்த ராணி என்பவரை தேடிக்கொண்டிருக்கிறார். கையில வச்சிருக்கிற கஸ்டமர்டா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு ஒன்றை கொண்டு போறேன். அலிசாவை தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றி சந்திக்கவும். அனைவர்களுடைய கைகளிலுமே தொலைபேசிகள் வைத்திருக்கின்றபடியினால் நீங்கள் தொலைபேசியூடாகவே நீங்கள் திருடர்களை கண்டுபிடிக்க முடியும். தயவுசெய்து மிகவும் முக்கியமான அறிவித்தலை மட்டும் அறிவிப்பு நிலையத்துக்கு தந்துமாறும், ஏனைய அறிவிப்புகளும் ஆலயம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ எக்கச்சக்கமான சனம் எங்கே ஓரங்க நிற்கிறேன்னு தெரியாமல் எவ்வளோ வெயில். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சும்மா அந்த மாதிரி ஃபேன் எல்லாம் போட்டு ஒரு ஜாலியாக தான் இருக்கிறீங்க. கண்ணாடியும் போட்டு போடுங்க போடுங்க. நல்லா அவர் ஒரு டைப்பாக தான் முடிச்சு கொண்டு
அம்பிகையினுடைய இவர் அந்த குரலுக்கு சொந்தக்காரர். 9ஆம் மாதம் 2025 நடைபெற்று பல திருத்த வேலைகள் நடைபெற்று 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டலாபிஷேகமும் நிறைவேற்று அதனைத் தொடர்ந்து வளமை போல் மகோற்சவமும் நடைபெற இருக்கின்றபடியினால் தயவு செய்து அடியார்கள் இந்த விவரங்களை செவிமடுத்து அம்பிகைக்கு தேவையான நிதி பங்களிப்புகளை தந்து அம்பிகையுடைய அந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 29/5/2025 அம்பிகைக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் பாலித்துள்ளது. எனவே அடியவர்களாகிய நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கும் வருகை தந்து அம்பிகையினுடைய அந்த அருட்கடாட்சத்தை பெற்று அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகத்திலும் கலந்து கொண்டு மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவிலும் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து அம்பிகையினுடைய வருடாந்த மகோற்சவமும் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிய தருகின்றோம். வாய்ச்சொல் அருளீர் என்று கூறினார். இதே போன்று இந்த எம்பிராட்டியினுடைய திருப்பணி இங்கே நிறைவேற அன்பர்களுடைய காணிக்கையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் ஆலய நிர்வாக சபையினர். இந்த அருகிலே இருக்கக்கூடிய அலுவலகத்திலே நீங்கள் உங்களுடைய காணிக்கை வச்சிருக்காங்க. ஏராளமானவர் டொனேஷன் என்று கேட்கிறார்கள் ஆலயத்திற்குரிய திருக்காணிக்கைகளை வழங்குவது. நான் நினைக்கிறேன் இங்க இலகுவாக எங்களுக்கு பின்னே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவற்றை நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆலயம் மிக அற்புதமாக உருவாகி இருக்கிறது. எல்லோரும் பெருமை கொள்ளுகிற எங்கள் ஆலயம் இது. ஆகவே உலகத்தின் முதன்மையான ஒரு சக்தி பீடமாக 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக இதையும் மதிக்கிற அளவில் 65வது சக்தி பீடமாக இதை உருப்பெறச் செய்கின்ற பொறுப்பு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்களாகிய நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எம்பெருமாட்டி காமாட்சி அம்பிகையை இந்த உலகம் பார்க்கிற உலகம் அருள் பெறுகிற தானம் என்பதை உரைப்பது அதை முழுமையாக இன்னும் தோற்றப்படுவோடு திருக்காணிக்கைகளை அள்ளி வழங்கி இங்கிருக்கக்கூடிய வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்கள்? இந்த இது இருக்கா புத்தகங்கள், சமயம் சயின்ஸ் சார்ந்த புத்தகங்கள் இந்த இது நீங்கள் இருக்கீங்களா? இங்கே பார்க்குறீங்க புத்தகங்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் இருக்குது. வாலியினுடைய திரை இசை பாடல்கள் இருக்குது. பாடல்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக இருக்கு. பகவத்கீதை இருக்கு. Richtig cool. Cool Outfit. Danke. Ja? Ja. Schon gegessen? Schon gegessen? Ja, gerade hatten wir Japa. Ja? Ja, als Rotti hier. Rotti, ja. Okay. Ja? Ja, okay. Er kann nicht. Soll ich? Komm mit dem Da bis zum Süden so kommen. Das ist schön. Im Norden ist aber andere Zeit, ne? Unser Sommer ist dann gut, ne? Oder? Nein, ist überall gleich. Nur auf der Mitte ist ein bisschen kälter, weil es Berge. Genau. Bergisches Land. Ja. Mhm. Aber ansonsten schön. Ich war mit ihm in Indien im Urlaub. Ich habe ihm gesagt, Sri Lanka muss ja auch mal Urlaub. Auf jeden Fall. Ja, danke. Machen wir. Ciao, ciao. Alles klar, viel Spaß. Ciao.
வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி என்ன இல்லைலாம் தெரியலானே. உள்ளுக்கு எடுத்து போட்டீங்கள் எல்லாம்? இல்லை உள்ளுக்கு அப்போ கொஞ்சம் போட்டாங்க, அப்புறம் நெட்ஸ் பிளாக் நிப்பாட்டிட்டாங்க. நெட்ஸ் பிளாக் என்னென்னா இதில் சரியான சனமாக கிடக்கு. இந்த இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு, இறங்கலாம் எடுக்கலாம் போச்சு. அப்போ ஒன்றும் செய்யலாம். பார்ப்போம் கூட வைக்க காரோட இடம் இல்லை, நீங்கள் வெளிக்கிட்டு போக வேண்டியாண்ணா. 4 மணி புறா கொஞ்சம் புறாயுமோ வேறு என்ன இப்போ எடுக்கிறீங்களா? இப்போ உடம்பு சந்திப்போம் அப்போ. Stop, I'm a pasta. ஹம் தேர் திருவிழாவில் நிறைய கடைகளை வந்து நான் பதிவு செய்திருந்தேன். அந்த வகையில் மைதிலி பொட்டிக்ஸையும் வந்து பதிவு செய்திருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்படியோ அடிபட்டு ஏதோ விடுபட்டு போயிட்டு, அதனால் மைதிலி பொட்டிக்ஸ் என்னை மன்னிக்கவும். மக்களே, நீங்கள் மைதிலி பொட்டிக்ஸை பார்த்துருப்பீங்க. நிறைய ஆஃபர், நிறைய சேல் போட்டிருந்தவங்க ஹம் தேர் திருவிழாவில். இனி வரப்போகிற கோயில் தேர் திருவிழாவுகள் எல்லாம் அதே சேலை அப்படியே கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி அடுத்தது குமஸ்பாக், மற்றது டோட்முண்ட் திருவிழா, இப்படியான இடங்கள்லையும் வந்து அவங்க போட இருக்கிறாங்க. ஆகவே மைதிலி பொட்டிக்ஸில் வந்து நீங்கள் போய் நல்ல ஆஃபரில் உடுப்புகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றதை உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நன்றி. Sehr gut, lecker? Ja, sehr lecker. Wie habt ihr das rausgefunden, Mango mit, wie wir in Sri Lanka gegessen haben? Verkaufen die das so? Ja, die verkaufen das so voll. Ja? Genauso essen wir in Sri Lanka auch. Schmeckt gut, ne? Aber nicht so scharf essen. Oder isst ihr so ein scharf? Ja doch, wir sind ja so aufgewachsen. Ah, okay. Ja. Das ist schön. Also, uns stört das. Sieht gut aus. Viel Spaß. சரி இருக்கட்டும், புற எடுக்கலாம். சுரேஷை ஒரு நண்பர் கருத்து கொண்டிருக்கிறார். நேரமாக வந்து சந்திக்கவும். வணக்கம்.
ஹலோ ஹாய். காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் 73வது வருடாந்த மகோத்சவம் என்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் தேர் திருவிழா. அப்படி அடியார்களே, தேர் திருவிழா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வீதி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியார்களே, இன்னும் சில மணி நேரங்களிலே ஆலயத்துக்குள் அம்பாள் வர இருக்கின்றது. ஆகவே ஆலயத்துக்குள் அரசு செய்பவர் இப்பொழுது அரசை செய்யலாம் என்பதை அறிந்திருக்கின்றோம். முக்கியமாக ஆலயத்துக்குள் நெரிசல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே ஆலயத்தில் தரிசனங்கள் பெற்றவர்கள் வெளியே வந்து மற்றவர்கள் இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக ஆலயத்தில் நின்றவர்கள் வெளியே வந்து மற்றவர்களுக்கு இடமளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கம்பரி காமாட்சி அம்மாள் ஆலயத்தால் இப்பொழுது அங்கே அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே சென்று நீங்கள் அன்னதானங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிவித்திருக்கின்றோம். எல்லோருக்கும் அன்னதானங்கள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஒழுங்காக நின்று அன்னதானங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக அங்கே ரதம் வர இருக்கின்றது. ஆகவே ஆலய வாசலிலே நீங்கள் உங்கள் பாத அணிகளை கலட்டிவிட்டு இருக்கிறீர்கள். உடனடியாக அப்புறப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்பிகை அடியார்களே, இது உங்களது ஆலயம். ஆகவே அடியார்களே, நீங்கள் உங்கள் ஆலயங்களை துப்புரவாக வைத்திருக்க வேண்டியது உங்களது கடமை. இன்று இந்த ஆலயம் சிறப்பாக இயங்குவதற்கு காரணம் நீங்கள். ஆகவே அடியார்களே, உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆலயத்தின் வளர்ச்சிகள். மென்மேலும் வளர்ச்சிகள் பெற உங்களால் முடிந்த உதவிகள் எமக்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் அர்ச்சனை கடைக்கு சென்று அங்கே அரசியல் கடையில் அங்கே தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் சென்று பாடுகின்ற பெருவேறு பெற்றவராக இந்த புண்ணிய சேஸ்திரத்தில் அருளமுதாய் பாட இருக்கிறார். அற்புத குரலாய் ஆண்டவன் அருள் பெற்று இந்த நேரத்தில் இந்த சரஸ்வதி கடாட்சத்தோடு இந்த காமாட்சி அருள் வேண்டி உங்களுக்காய் பாடும் பாடலில் நாம் அனைவரையும் இணைக்கிறோம். செவிதாரி இதோ இன்னும் ஒரு பாடல். கணபதி கழலடி பணி மனமே, கணபதி கழலடி பணி மனமே, கணபதி கழலடி பணி மனமே, கணபதி கழலடி பணி மனமே, கனிந்தருளும் குணநிதி என்று கைவிடா என்றெண்ணி அருதினமும் கணபதி கழலடி பணி மனமே, கனிந்தருளும் குணநிதி என்று கைவிடா என்றெண்ணி அருதினமும் கணபதி கழலடி பணி மனமே, பணி மனமே. நீ சொல்லு கடை பண்ண சாப்பாடு வாங்கி சாப்பிட போயிடலாம். அங்கே சாப்பாடு ஏச்சானா போடும். சரியா சந்திப்போம். ஓகே. இது
ப்ரோ ஆசை தீர்ந்துட்டா வடிவாளுங்க என்ன உங்களை தேடி திரிங்களா இப்போ சரி கொஞ்சம் காலெல்லாம் சூடுதானே கஷ்டமாக இருக்கு நார்மலா வணக்கம். என்ன எல்லாம் லட்சுமி கடாச்சமா நிக்கிறீங்கப்பா போகுமாக்கள் சொல்லுங்க என்ன மாதிரி இந்த போட்டி கொடுக்கணும் அழகா அம்மன் தரிசனம் தமிழ்ல ஒருக்கா இந்த இன்றைய தினம் காமாட்சி அம்பாளுடைய தேர் திருவிழாவில் இணைந்திருக்கின்றோம். இன்று சரியான வெப்பநிலை கூடவாக இருக்கின்றது. அந்த நிலையிலும் கூட நிறைந்த பக்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். உண்மையில் பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். ஆனால் அந்த வெயில் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை தருவதில்லை. அதனால் கொஞ்சம் அடியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் மக்கள் கவனிட்டாங்க, நிழலுக்கெல்லாம் கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போவும் நிறைய சனம் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ பின்னேரம் 3 மணி சரியான வைக்க கனசனம் போகுது, கனசனம் வந்து கொண்டும் இருக்குது. நாம் இனி இதோட இதை முடிச்சுக்குவோம். எக்கச்சக்கமான சனம், பெரிய சத்தம் கோயிலில். அதால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மக்களோட காய்க்க முடியாமல் இருந்தது. கொஞ்சம் கவலை தான். நினைச்சு வந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியல. என்ன செய்யற பார்ப்போம். சனங்கள்லாம் வந்து ஒன்றும் இருக்கு, போய்க்கு ஒன்றும் இருக்கு. பஸ்ஸு ஓடுமா பார்ப்போம் என்ன நடக்கண்டு.